வாங்க அன்பு கன்னி ராசி நேயர்களே, உங்களுக்கான ராசி பலன்கள் குறிப்பாக மார்ச் 16 முதல் மார்ச் 31 வரை கால நேரத்திற்கான ராசி பலன்களையே இங்கு பார்க்க போகிறோம். உங்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா களத்திர ஸ்தானத்தில் சனியும் தொழில் ஸ்தானத்தில் குருவும் இருக்கிறாங்க. உங்களுக்கு சிறப்பான ஏற்றங்களும் முன்னேற்றங்களும் இந்த கால நேரத்தில் அதிகமாக இருக்க வாய்ப்புகள் இருக்கவில்லை. கண்டியை பொறுத்தவரை உத்திரம் 2, 3, 4 பாதம், அஸ்தம், சித்திரை 1, 2 பாதம் அப்படின்னு நட்சத்திரங்கள் இருக்கவில்லை. உங்களோட கிரக நிலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சுகஸ்தானத்தில் சந்திரன், ரண ரூண ரேகஸ்தானத்தில் செவ்வாய், புதன், ராகு இருக்காங்க. களத்திரஸ்தானத்தில் சனியோட சேர்த்து உங்களுக்கு சூரியன், சந்திரனும் இருக்க வேலையில் தொழில் ஸ்தானத்தில் குருவும், அயன சயன போகஸ்தானத்தில் கேது, அதான் நில கிரகமான கேது இருக்காங்க. இப்படி கிரகங்கள் இருக்கவில்லை. உங்களுக்கான பலன்கள் எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த வார கால நேரத்தில், அதாவது இந்த கால நேரத்தை பொறுத்தவரை உங்களுக்கு சாதகமான பலன்கள் அதிகமாக கிடைக்க போதுங்க. அது மட்டும் இல்லாமல் புத்தி தெளிவு, இந்த கால நேரத்தை முன்பை விட புத்தி தெளிவோடு இருப்பீங்க. அது மட்டும் இல்லாமல் உடல் ஆரோக்கியம் அதிகமாக இருக்க போகுது. புத்தி தெளிவோடு இருக்க உடல் ஆரோக்கியமானது உங்களுக்கு வெற்றிகளையும் ஏற்றங்களையும் பெற்றுத்தரப்போகுது. இதே போல 12 ராசிகளுக்கான மாத பலன்கள், வார பலன்கள்லாம் தெரிஞ்சுக்கணும். நம்ம சேனலை உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் மட்டும் போடுங்க. இந்த கால நேரத்தில் உடல் மனம் ரெண்டுமே ஆரோக்கியமாக இருக்கிறதுனால உங்களோட மனதில் தன்னம்பிக்கை பெருக போகுது. அதே போல் தன்னம்பிக்கையும் தைரியமும் இந்த கால நேரத்தில் அதிகரிக்கிறதோட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மனக்குழப்பங்கள் சார்ந்த சிந்தனைகள் எல்லாமே நீங்கி உங்களுக்கு ஏற்றங்களும் வெற்றிகளும் இங்கே அதிகமாக வரப்போகுது. பண வரத்து அப்படிங்கிறது முன்பை விட அதிகமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். அதே போல் பணம் சார்ந்த பிரச்சனைகள்லாம் இப்போ நீங்க போது பணம் சார்ந்த பிரச்சனைகள்லாம் நீங்கி உங்களுக்கு ஒரு நிறைவான வாழ்க்கை இந்த கால நேரத்தில் கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லலாம். தொழிலில் பார்த்தீங்கன்னா அதிக பொருளாதார வரவு அப்படிங்கிறது இந்த கால நேரத்தில் ரொம்ப 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 அதிகமாக இருக்கும். அதனால் தொழில் சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு ஏற்றங்கள் சிறப்பாக இருக்கும் அப்படின்னு நம்மளால சொல்ல முடியும். அதே போல் நம்ம வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் மட்டும் போடுங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த கால நேரத்தில் நீங்கள் வேலைக்கு போகிறவங்களா இருந்தால் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரசு தனியார் துறைகள் ரெண்டுலேயுமே இருக்கவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இதுவரை இல்லாத அளவுக்கு ஏற்றங்கள் இருக்கும். இருந்தாலும் நீங்கள் கொஞ்சம் ஆடம்பர செலவை குறைக்க வேண்டியது கொஞ்சம் அவசியமாக இருக்கும். அதே போல் பார்த்தீங்கன்னா வண்டி வாகனங்களில் போகிறப்போ கொஞ்சம் பொறுமையும் நிதானமும் நீங்கள் கையாள வேண்டியது அவசியமாக இருக்குது. குடும்பத்தை பொறுத்தவரை உங்கள் குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா கணவன் மனைவியிடையே பார்த்தீங்கன்னா ஒற்றுமை இந்த கால நேரத்தில் அதிகமாக இருக்கும். அதற்கு நீங்கள் கொஞ்சம் விட்டு கொடுத்து போக வேண்டியிருக்கும். அப்படி விட்டு கொடுத்து போகிறப்போ உங்களுக்கு ஒற்றுமையும் ஏற்றத்தை சார்ந்து நீங்கள் பிரச்சனைகளை எளிதில் சமாளிக்கலாம் அப்படின்னு சொல்லாமல், அதே போல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த கால நேரத்தில் நிறைய நற்செய்திகள் நற்பலன்கள் எல்லாமே கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இருக்கிறதுனால பார்த்தீங்கன்னா இந்த நற்செய்திகள் நற்பலன்கள் வரதை நீங்கள் இந்த கால நேரத்தில் இருக்கிறத சிறப்பாக உபயோகப்படுத்திக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த கால நேரத்தில் தந்தை வழி சார்ந்த உறவுகளால் உங்களுக்கு முன்னேற்றங்கள் ஏற்படும். தந்தை வழி சார்ந்த உறவுகளால் முன்னேற்றங்கள் ஏற்படுறது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு தேவையான உதவிகள் பார்த்தீங்கன்னா தாய் தந்தை வழியில், அதாவது தாய் தந்தை உறவுகள் மூலிமா கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இருக்குது. பார்த்தீங்கன்னா இந்த கால நேரத்தில் பார்த்தீங்கன்னா இது மாதிரி உங்களுக்கு உதவிகள் நினைத்த நேரத்தில் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் சூழலும் மிக மிக அதிகமாக இருக்கவில்லை. பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த கால நேரம் நன்மை பயக்கும் விதமாகவும் ஏற்றம் அளிக்கும் விதமாகவும் அமைஞ்சிருக்கிறது அப்படிங்கிறது இன்னொரு முக்கியமான விஷயமா பார்க்கப்படுது. அதே போல பெண்களுக்கு இப்படி சூப்பராக இருக்கவில்லை. கலை சார்ந்த துறையில் இருக்கவங்களுக்கு எதிர்பார்த்த உதவிகள் சிறப்பாக கிடைக்கும். எதிர்பார்த்த உதவிகளால் நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா மேலும் மேலும் வாழ்க்கையில் முன்னேற்றம் அடைவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கவில்லை. நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா ஒரே ஒரு ஹைக் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த கால நேரத்தில் எதிர்பார்த்த உதவிகளோட எல்லா வெற்றிகளும் பெறதுக்கான கால சூழல் அதிகமாக இருக்குது. மாணவர்களை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா இந்த கால நேரத்தில் நீங்கள் கல்வியில் அதிகமாக வேகம் காட்டுவீங்க. இந்த வேகமானது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றத்தை பெற்றுத்தரும் அப்படின்னு சொல்லலாம். அதே போல் சக மாணவர்களோட கொஞ்சம் அனுசரித்து போங்க. சக மாணவர்களோட நீங்கள் அனுசரித்து போகிறப்ப என்ன ஆகுனா அதை சார்ந்து உங்களுக்கு அவங்களோட உதவிகளும் உங்களோட வெற்றிகளும் அவங்களோட ஒரு பங்கும் இருக்கும் அப்படிங்கிறத இந்த கால நேரத்தோட இன்னொரு சிறப்பாக பார்க்கப்படுது. இப்படி சிறப்புகள் அதிகமாக இருக்கவில்லை. இந்த சிறப்புகளை மேலும் மேம்படுத்துவது இல்லை நம்ம அங்கங்கே ஒரு சில பிரச்சனைகள் சொல்லியிருந்தோம் இல்லையா, அதில் எப்படி வெளியே வருது அப்படிங்கிறத பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா அதற்கான பரிகாரங்கள் முக்கியமாக
இந்த கால நேரத்தில் நீங்கள் என்ன மாதிரி பரிகாரங்கள் செய்கிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முக்கியமாக உங்களுக்கு குலதெய்வத்தோட அருளும் ஆசையும் தேவைப்படுது. அதனால் இந்த கால நேரத்தில் உங்களுக்கு குலதெய்வ வழிபாடு அப்படிங்கிறது ரொம்பவே அவசியமாக இருக்குது. இப்படி குலதெய்வ வழிபாடு அவசியமாக இருக்கிறதுனால குலதெய்வம் சார்ந்த உங்களுக்கு ஏற்றங்களும் முன்னேற்றங்களும் அதிகமாக இருக்க வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறதுனால நீங்கள் குலதெய்வத்தை வணங்க குலதெய்வத்தின் அருளால் உங்களுக்கு எல்லா விதமான நன்மைகளும் பெறதுக்கான வாய்ப்புகளும் சூழலும் மிக மிக அதிகமாக இருக்குது. இதுவரை உங்களுக்கான பார்த்தீங்கன்னா கிரக நிலைகள், பொது பலன்கள், பரிகாரங்களை பார்த்துட்டோம். அடுத்து உங்களுக்கான நட்சத்திர பலன்கள் இந்த கால நேரத்தில் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். உங்களுக்கான 3 நட்சத்திரங்கள் இருக்கவில்லை. முதலாவது நட்சத்திரம் உத்திரம் 2, 3, 4 பாதம். இதை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் மட்டும் போடுங்க. இந்த உத்திரம் 2, 3, 4 பாதம் இது உங்களுக்கான நட்சத்திரத்துக்கான நட்சத்திர பலன்களை இந்த கால நேரத்தில் பார்க்கலாம். இந்த வாரம் கொடுத்த கடன்கள் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கொடுத்த கடன் பொருளாவோ இல்லை ஏதாவது கொடுத்த கடன் எல்லாமே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வசூலாகிறதுக்கான காலம் நேரம் இதுன்னு சொல்லலாம். அப்படி வசூலாகிறதுனால உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நிம்மதியான நிலைமையும் சூழலும் காணப்படும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா தொழில் வியாபாரம் ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா எதிர்பார்த்த லாபங்களும் வெற்றிகளும் உங்களுக்கு கிடைக்க போகுது. இதுவரை இருந்த தடைகள், தடுமாற்றங்கள், பிரச்சனைகள் எல்லாம் நீங்கி உங்களுக்கு வெற்றிகள், ஏற்றங்கள், முன்னேற்றங்கள் எல்லாமே கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இருக்குது. கூட்டு தொழில் செய்வர்களாக இருந்தால் அந்த கூட்டு தொழிலையும் பார்த்தீங்கன்னா இந்த கால நேரம் உங்கள் கூட்டு தொழிலும் வந்து சீரும் சிறப்புமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் சூழலும் மிக மிக அதிகமாக காணப்படுறதுனால எல்லா வகையான வெற்றிகளையும் நீங்கள் சிறப்பாக பெற போகிறீங்க அப்படின்னு சொல்லலாம். அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கால நேரம் உங்களுக்கு எல்லாமே சிறப்பாக இருந்தாலும் நீங்கள் என்ன பண்ணால் வெற்றிகள் பெறுவதற்கு வாய்ப்புகளை மேலும் மேம்படுத்த நீங்கள் வந்து கடினமாக உழைக்க வேண்டியிருக்கும். அந்த கடினமான உழைப்பானது உங்களுக்கு ஏற்றத்தை சிறப்பாக பெற்றுத்தரும் அப்படின்னு சொல்லலாம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வெளியூர் அல்லது வெளிநாட்டிலேருந்து உங்களுக்கு நன்மை தரும் விஷயங்கள், அதே போல் நல்ல விஷயங்கள் எல்லாமே வந்து நல்ல தகவல்கள் எல்லாம் வர்றதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இருக்குது. அதை உபயோகப்படுத்தி நீங்கள் இந்த கால நேரத்தில் நல்ல வெற்றிகளை பெற்றுக்கோங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இது மாதிரி வந்து முதலாவது நட்சத்திரத்துக்கு இருக்கவில்லை. 2வது நட்சத்திரத்தை பொறுத்தவரை அஸ்தம். இந்த அஸ்தத்துக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த வாரம் கொஞ்சம் சிந்திச்சு செயல்படுங்க. அது மட்டும் இல்லாமல் கவனமாக செயல்பட வேண்டியது அவசியமாக இருக்குது. இந்த 2 விஷயங்களால் உங்களுக்கு வெற்றிகளும் ஏற்றங்களும் வரும். அதே போல் தடைகள், தடுமாற்றங்கள், பிரச்சனைகள் இருந்துச்சுன்னா அதில் வந்து நீங்கள் விலகிறதுக்கான வாய்ப்புகளையும் இது உங்களுக்கு பெற்றுத்தரும் அப்படின்னு சொல்லலாம். அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நல்ல பலன்களை அடையிறதுக்கு கொஞ்சம் நீங்கள் என்ன கடின உழைப்பை போட வேண்டியது கொஞ்சம் அவசியமாக இருக்கும். இந்த கால நேரத்தில் வேலைக்கு போகிறவங்களா இருந்தால் இதுவரை உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கெடுபிடிகள், பிரச்சனைகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா குறைந்து உங்களுக்கு வந்து ஒரு நிம்மதியான சூழல் காணப்படும். இந்த நிம்மதியான சூழலானது உங்களுக்கு மேலும் உங்களோட உழைப்பை வந்து அதிகப்படுத்துறதுக்கும் உங்களுக்கு வெற்றிகளை பெறுவதற்கான வாய்ப்புகளையும் உங்களுக்கு அதிகப்படுத்தி தரும். அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நிதான போக்கோட செயல்பட வேண்டியது அவசியமாக இருக்குது. அதே போல் வந்து புதிய வேலை தேடுறீங்களான்னு வச்சுக்கோங்களேன். இருந்த வேலையை விட்டு புதிய வேலை தேடுறவங்களுக்கு இந்த கால நேரத்தில் உங்களுக்கு தகுதியான வேலைகள் கிடைக்கும். தகுதியான வேலைகள் கிடைக்கிறது மட்டும் இல்லாமல் அதற்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிறப்பான உயர்வு, அந்த வேலை இதுவரை இருந்த வேலையை விட இப்போ வந்து சிறப்பான வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இருக்குது. அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அடுத்து கடைசியாக பார்க்கக்கூடிய நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா சித்திரை 1, 2 பாதம். இந்த சித்திரை 1, 2 பாதத்துக்கு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம வீடியோக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க. இந்த வாரம் உங்கள் பேச்சில் வந்து நிதானமும் உங்கள் செயலில் கொஞ்சம் பொறுமையும் கடைப்பிடிக்க வேண்டியது அவசியம். இந்த 2 கடைப்பிடிக்கிறப்ப தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நன்மைகளும் நல்லதும் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. மாணவர்கள் மத்தியில் வந்து பார்த்தீங்கன்னா கல்வி சார்ந்த சிந்தனைகள் அதிகமாக, இந்த கல்வி சார்ந்த சிந்தனைகளால் உங்களுக்கு வெற்றிகளும் ஏற்றங்களும் இந்த கால நேரத்தில் அதிகமாக வரப்போகுது அப்படிங்கிறத இந்த கால நேரத்தோட இன்னொரு சிறப்பாக இருக்குது. இந்த கால நேரத்தில் உங்களுக்கு உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கிறதுனால வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உடல் ஆரோக்கியம் சார்ந்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சந்தோஷமான சூழ்நிலை காணப்படுவீங்க. உங்கள் குடும்பத்தில் வந்து மகிழ்ச்சி தரக்கூடிய விஷயங்கள் நிறைய நடைபெற போது இந்த மகிழ்ச்சி தரக்கூடிய விஷயங்களால் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வெற்றிகளும் ஏற்றங்களும் நீங்கள் பெறதுக்கான வாய்ப்புகளும் இங்கே அதிகமாக இருக்குது. அதே வேளை பார்த்தீங்கன்னா அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களை விட்டு சென்ற உறவினர்களோடு உங்களை தேடி வர்றதுக்கான காலம் நேரம் இது அப்படின்னு நம்மளால சொல்ல முடியும். இதே போல் வந்து 12 ராசிகளுக்கான வார பலன்கள், மாத பலன்கள், தினப்பலன்கள் நீங்கள் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க. நம்ம சொல்கிற நன்மைகளை எடுத்துக்கோங்க. தடைகள் தாமதங்களை நீங்கள் முன்னெச்சரிக்கை எடுக்கிறப்ப அந்த தடைகள் தாமத்தோட தாக்கத்தையும் வேகத்தையும் குறைத்து நீங்கள் வெற்றிகளையும் ஏற்றங்களையும் பெறதுக்கு நம்ம சேனல் சார்பாக வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.